ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிவர்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நாம ரொம்ப ஸ்பாஞ்சி அண்ட் டேஸ்டியான காஃபி சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் காஃபி ரொம்ப விரும்பி குடிக்கிறவங்களா இருந்தால் இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே எம்மியாக, ரொம்ப ஸ்பாஞ்சி அண்ட் டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வாங்க ரெசிபி பார்த்துடலாம். கேக் பேட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரி செல்சியஸ்க்கு. இப்போ கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு எக்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 1 ஸ்பூன் காஃபி பவுடரை 3/4 கப் தண்ணியில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுதான் மெஷர்மெண்ட்டு. அதாவது 1 ஸ்பூன் தான் வந்துட்டு காஃபி பவுடர் ஆட் பண்ணணும். அதிகமான காஃபி பவுடர் ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் கசப்பு தெரியும் கேக்கில். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா கேக்கில் வந்துட்டு கசப்பு தெரியாது, அந்த காஃபியோட ஃப்ளேவர் லைட்டாக தெரியும். அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இதில் 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வாசனைக்காக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லிக்விட் திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. சாலிடான திங்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு பவுலில் 1/2 கப் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 கப் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சுகரை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன், இதை 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாலிடான திங்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு தடவை நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல லிக்விடான திங்ஸ், அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பண்ணிடலாம். அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 to 35 மினிட்ஸ் வந்து வைக்கணும். அது வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் எடுத்துட்டேன் கேக்கை. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாவே ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்கு. நல்ல ப்ளஃபியாக ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம வந்து கோகோ பவுடர் காஃபி பவுடர் ஆட் பண்ணதுனால ரொம்பவே அதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ரெண்டோட காம்பினேஷனும் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள், நல்ல சாஃப்டாக ரொம்பவே நல்லா வந்திருக்குது. ஸோ பேக்கரி ஸ்டைலில் சூப்பராக நமக்கு வந்து சாக்லேட் கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் ஒன்று கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்காக நிறைய கேக் ரெசிபீஸ், நிறைய பிரியாணி ரெசிபீஸ், நிறைய குக்கிங்ஸ், நிறைய vlogs எல்லாமே காத்துட்ருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.